ஆக்சுவலாக ஓகேவா. ஸோ இதான் document.getElementById. இதை வச்சு நீங்கள் இந்த எலமெண்ட் ரிட்ரைவ் பண்ணலாம். எப்படி ரிட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எலமெண்ட்டோட எண்டு, அதாவது இந்த டாக்குமெண்ட்டோட எண்டில் வந்து இந்த HTML டாக்குமெண்ட்டோட எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது கொடுங்க. ஸ்கிரிப்ட்னு கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா document.getElementById ஆக்சுவலாக ஓகேவா. ஸோ getElementById இதில் போய்ட்டு நீங்கள் ID 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கோட் இந்த 12ல் இருக்க இந்த லைன் நம்பர் கோடு என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் என்டையர் HTML டாக்குமெண்ட்டுமே இந்த எலமெண்ட் எந்த எலமெண்ட்டோட ஐடி வந்து இது 1 இருக்கோ, இந்த ID 1 அப்படிங்கிறது இருக்கோ அந்த எலமெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துரும் ஆக்சுவலாக. ஓகே, இதை வந்து நான் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ let h1 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா இமீடியட்டாகவே உங்களுக்கு வந்து இந்த என்டையர் எலமெண்ட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆயிரும் ஆக்சுவலாக. ஓகேவா, தட்ஸ் இட். இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு அந்த சாம்பிள் ஹெட்டிங் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா